நேரம் இது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் அநேக ஆயுதங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு ஆயுதம் கூட நமக்கு விரோதமாய் உருவாக்க விடாதபடி ஜெயம் கொடுக்க விடாதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்ய முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தொழிலுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, போக்குவரத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக, குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்க முடியாதபடி பல விஷயங்களில் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகுது. அதுக்காக தான் ஜெபிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். ஜெபிக்கத்தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம எல்லோரும். ஆமேன், 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 ஆமேன். சோதரம், சோதரம். ஆமேன். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக, எந்த மந்திரவாத சக்திகளானாலும், பில்லிசனிய குட்டு கட்டுகளானாலும் எல்லாவற்றையும் தேவன் நொறுக்கிப்படும்படியாக. ஆமேன், 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 ஆமேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல். ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற வியாதி படுக்கையோடு கஷ்டப்படுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதங்களில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 41 3வது வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் அப்படியே தூக்கி விட்டுருவார். வியாதி படுக்கை மாறி போயிடும், வியாதி மாறி போயிடும், எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இப்படி நடக்கணும். கட்டாயம் நம்முடைய வீடுகளில் வியாதிஸ்தர்கள் கட்டாயம் இருப்பாங்க. நாம் கூட அநேக வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணிடுமா? எல்லோரும் ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 41 3வது வசனத்தை சொல்லி